பிபிஎஃப் பண்ணால் போதும், அதுக்கப்புறமேல் வண்டியை நம்ம மெயின்டைனே பண்ணது வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி தான் இந்த யமஹா ஓனருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 3.5 வருஷத்துக்கு முன்னாடி பிபிஎஃப் பண்ணிவிட்டு அந்த வண்டியை ஒழுங்காகவே வந்து மெயின்டைன் பண்ணலை. ஸோ 3.5 வருஷத்துக்கு முன்னாடி பிபிஎஃப் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு வாட்டி அவர் வாஷிங்க்கு வண்டி எடுத்துகிட்டு வரும்போதுமே வண்டி ரொம்பவே வந்து கண்டமாக தான் இருந்தது. அப்போயே நம்ம வந்து சொன்னோம் ரெகுலராக ஒரு வாட்டர் வாஷ்லாம் பண்ணி வண்டி நீட்டாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ 3.5 வருஷம்லாம் கழித்து அதுக்கப்புறமேல இந்த பிபிஎஃப் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு என் வண்டியை புதுசாக மாற்றி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டார். பிகாஸ் ஏன்னா அந்த வண்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ வண்டி வந்து பார்த்துருப்பீங்க, இந்த அலாய் வீலில் இருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சு வந்துருந்தது. அண்ட் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா படிஞ்சு போன அழுக்குகள் வந்து இருந்தது. அண்டு இந்த எக்ஸாஸ்ட் எல்லாமே துரு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நிறைய கம்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட்டும் போயிருந்துச்சு. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி பிபிஎஃப் எனக்கு 3.5 வருஷமாக நல்லாவே வந்து உழைச்சிருந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் என் வண்டியை புதுசு மாதிரி பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து அலாய் வீலை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அண்டு துரு பிடிச்ச அந்த எக்ஸாஸ்ட்டையுமே வந்து பெயிண்ட் பண்ணி கொடுங்க. ப்ளஸ் இந்த மாதிரியான துரு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த கிராப் ரயில், ஃபுட் ரெஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து எனக்கு பவுடர் கோட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதோட அந்த பழைய பிபிஎஃப்பும் எடுத்துகிட்டு புது பிபிஎஃப் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து புதுசு மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டோம். அப்போ தான் வந்து அவரோட வண்டியை டெலிவரி எடுக்க வரும்போது எங்கள்கிட்ட வந்து கேட்டார், சார் ரொம்பவே வந்து வண்டியை நல்லாவே புதுசு மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்க. அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த அளவுக்கு உங்களோட வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணாமலே வச்சுருக்கீங்க அப்படின்ற போது அவர் சொன்ன ஒரே விஷயம் எனக்கே ரொம்பவே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. வண்டியை அவர் வாட்டர் வாஷே பண்ணது கிடையாது கடையில் கொடுத்து. ஸோ நம்மக்கிட்ட ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாஷே பண்ணலை. ஸோ நான் அது ஏன் அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் பக்கெட்டில் வச்சு நானே எங்கள் வீட்டில் வந்து வாஷ் பண்ணுவேன், நான் மற்றபடி எங்கேயுமே கடையில் கொடுத்ததே இல்லை அப்படின்னாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாஷிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான வண்டியை வாஷ் பண்ணாமல் இருக்கும்போது நிறைய படிஞ்ச அழுக்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வண்டியோட ஸ்பேர்ஸ்குள்ளெல்லாம் போய் இண்டு இடுக்கலலாம் நல்லாவே வந்து படிஞ்சுக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரெஷர் வாஷர் வந்து அப்பப்போ பண்ணுற பட்சத்தில் உங்களோட வண்டியோட உள்ளே இருக்கக்கூடிய இடங்களுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மட்டுமே நாங்கள் 3-4 வாட்டி பண்ணணும். அதுவும் 2 நாள் வந்து பண்ணணும். பிகாஸ் ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேர்ல எல்லாமே அந்த அளவுக்கு கட்டியாக மண், சேறு, சகதிகள்லாம் வந்து அக்குமுலேட் ஆகிருந்துச்சு. ஸோ பிபிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அத்தனை வாட்டி நாங்கள் வாஷ் பண்ணிட்டு தான் இந்த வண்டியை வந்து பிபிஎஃப்மே வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதோட வண்டி பிஃபோரும் ஆஃப்டரும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ வண்டியோட பிஃபோர் ஆஃப்டர் வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியை ஒரு பிராண்ட் நியூவாக வந்து பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமேல் கஸ்டமர்கிட்ட வந்து சொன்னோம், ஸோ இதுக்கப்புறமாச்சும் வண்டிக்கு அப்பப்போ மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் தண்ணி காட்டுங்க அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு வாட்டர் வாஷ்க்கு செலவாகுது, இல்லைன்னா வாட்டர் வாஷ் பண்ணால் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்கல்ல. நிறைய சர்வீஸ் சென்டரில் பைக்குக்கெல்லாம் வாட்டர் வாஷே பண்ணக்கூடாதுன்னெலாம் நானே வந்து ரீசெண்ட் டேஸில் இன்ஸ்டாகிராமில் வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான தப்பான தகவல்கள், அந்த தப்பாக ஒரு சில பேர் கைட் பண்ணுறத வச்சு அவங்களே வந்து முடிவு எடுத்து வண்டியெல்லாம் கழுவாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட வண்டியை ப்ராப்பரான ஒரு டீட்டெயிலிங் ஸ்டூடியோவில் கொடுத்து அப்பப்போ வந்து தேவையானப்போ கரெக்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மழை காலங்கள்லாம் முடிஞ்சாலும் சேறு சகதியோடு அப்படியே வந்து வச்சுருக்காமல் இமீடியட்டாக போய் அந்த சேறு சகதிகள்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வண்டி அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவும் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.